கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் பாலைவனச் சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் புதிய காரியம் செய்கிறார். அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எண்ணிறந்த நன்மைகளை நம்மேல் பொழிந்தருள அவர் காத்து கொண்டிருக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு அருளி இருக்கிறார். மிகுந்த சமாதானத்தையும் கர்த்தர் எனக்கு அருளி இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் என்ற பகுதியிலே அருமையான பாஸ்டர் ஜெயந்தராஜ் இயேசு நம்மோடு சபை பாஸ்டர் பர்னபாஸ் நடத்தின கூட்டங்கள் மிகவும் சிறந்த ஆசீர்வாதமான கூட்டமாக இருந்தது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நாள் கூட விடாமல் பிரசங்கம் பண்ண நான் விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்தெந்த ஊரிலே நீங்கள் கூட்டங்களை ஒழுங்குபடுத்தீர்களோ என்னை கூப்பிடுங்கள். நான் உங்களுக்காக வர ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். இது கடைசி வினாடி இயேசு வந்து கொண்டிருக்கிறார். எருசலேமில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இனி காலம் செல்லாது. சீக்கிரமாக இயேசு வருகிறார். ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். ஒரு நபர் கூட கைவிடப்படக்கூடாது என்பது என் உள்ளத்தின் வாஞ்சை. அதற்காகவே பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். பக்தர்களே, எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை நானே நான் இரும்பு மனுஷி என்று அழைத்து கொண்டு 24 ஆண்டு முழுவதும் ஊழியத்திற்காக சென்றேன். ஆனால் வருஷத்தின் கடைசியில் வரும் பொழுது மிகவும் அதிகமாக இருமலினாலும் பலவிதமான பலவீனப்பட்டு போனேன். இந்த கூட்டங்களெல்லாம் நடத்த முடியுமா? 25, 26, 27, 28, 29, 30 அத்தனை நாள் நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு கூட்டங்களை நடத்த முடியுமா என்று எனக்குள்ளே ஒரு பயமல்ல, ஒரு தவிப்பு இருந்தது. கர்த்தர் அற்புதமாக பலவீனத்தின் மத்தியில் அவர் பலனை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் வேலூர் சென்று அருமையான பாஸ்டர் இமானுவேல் அவருடைய சியோன் சபை, அந்த சபையிலே பெண்களுக்காக கூட்டத்தை நடத்தினோம். அநேக விதவைகள் அனாதைகளுக்கு சாரி கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். திருநங்கைகள் மத்தியிலே சென்று சுவிசேஷத்தை அறிவித்தோம். இந்த 25லிருந்து 32 வரை தினமும் ஊழியர் செய்வதற்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தையும் பலனை எனக்கு கொடுத்தார். அதெல்லாம் கண்டுபிடித்தேன். பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். என்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும் என்பதை நான் கண்டுபிடித்தேன். எப்பொழுதும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆகுமா ஆகாதா? கிடைக்குமா கிடைக்காதா? நடக்குமா நடக்காதா? கூடுமா கூடாதா? கிடைக்கும், நடக்கும், முடியும், கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த ஆண்டில் அநேக கூட்டங்களுக்கு வருவதாக நான் இப்பொழுது அவர்களுக்கு டேட் கொடுத்துருக்கிறேன். உங்கள் ஜெபம் என்னை தாங்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே வாஞ்சை என் உள்ளத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று டெல்லி முதல் கன்னியாகுமரி வரையிலும், பாம்பேலிருந்து மணிப்பூர் வரையிலும் போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பக்தர்கள் எனக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18:1 என் பலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 32வது வசனம் சொல்கிறது, என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் வழிகளை செவைப்படுத்துகிற தேவனே. அந்த தேவனை பற்றி அன்பான தேவன், ஆண்டவர் ஞானமுள்ள தேவன், நம்பிக்கையின் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் என்றெல்லாம் பல செய்திகள் நாம் கொடுத்திருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே. நம்மை பலத்தினால் இடைக்கட்டி நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிற தேவன். இன்று நமக்கு தேவை காம்ப்ளான், பூஸ்ட், சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணியால் வருகிற பலன் அல்ல. இது கர்த்தர் நம் அருளுகிற பலன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதுதான் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். அப்பொழுது மரியாள் ஒரு கேள்வி கேட்டாள், புருஷனை அறியாத நான் எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று. அப்பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி முன்னிடத்திலே நிழலிடும் பொழுது நீ பலன் அடைவாய். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பலன் நமக்குள் வரும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருக்களால் சாதிக்கலாம். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பலவீனத்தை குறித்தே நீங்கள் பேச வேண்டாம். பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. என் பலவீனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. வேதத்திலே சில பக்தர்கள் பலன் கொண்டார்கள்.
என்னை பார்த்து சொல்லுவாங்க சில, ரொம்ப வயசாயிட்டு. ஆமாம், அந்த காலத்திலே பாச சுந்தரம் இருந்த காலத்திலே நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். பெரிய வயசான பாச இருந்த காலத்திலே நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டுல, உங்களால் முடியுமான்னு கேட்பாங்க. நான் முடியாது என்பது சரித்திரத்தில் கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, ஆவியால் ஆகும் என்று நான் எப்பொழுதும் சொல்வேன். ஏன் தெரியுமா? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். மை காட் கேன், ஸோ ஐ கேன். CAN சின்ன வார்த்தைங்க, அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னால் முடியும் என்றால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவை பார்க்கலும் பெரியவர். அப்படியே நான் வசனத்தை வாசித்தேன். வயதான ஒரு நபர் தன் வாழ்க்கையில் என்ன சொன்னார் என்று நான் வாசித்த போது என் உள்ளத்திலே மிகுந்த சந்தோஷம் வந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருடமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசை என்னை அனுப்புகிற நாள் எனக்கு இருந்த இந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகியால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அன்னிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அதனால் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். நீங்கள் எனக்கு 85 வயதாகிவிட்டது, 80 வயதாகிவிட்டது, 75 வயதுவிட்டது என்று ஒரு பொழுது சோர்ந்து போகக்கூடாது. இந்த காலேப்பின் தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். 40 வயதிலே ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு அவர் முயற்சித்தார். ஜனங்களுடைய அவிசுவாசம் அதை நிறைவேற்றக்கூடாமல் போய்விட்டது. 85 வயதான போதும் இப்பொழுது கேட்கிறார், அதை நிறைவேற்றி முடித்து விட்டுத்தான் நான் போவேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்? மலை நாட்டை எனக்கு தாரும். ஐ எம் நாட் கோயிங் டவுன், ஐ எம் கோயிங் அப். வயதாகிவிட்டால் மண்ணைத்தான் பார்த்து வாழ்கிறோமோ, அல்லவிட்டால் விண்ணை பார்த்து வாழ்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிகள் மரிப்பதில்லை, அவர்களை புதைப்பதும் இல்லை என்று வேத வசனம் சொல்கிறது. அப்படியே மரணத்தை குறித்து சிந்தித்து கொண்டு நாம் முடங்கி கிடக்காமல் வேதம் சொல்வதை நாம் கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உலகத்தை காரல் மூடும், கர்த்தரோ உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியால் மலை தேசத்து மக்களை நான் அந்த ஏனோக்கியரை துரத்தாமல் விட மாட்டேன் என்று சொல்கிறார். இதை நான் பார்க்கும் பொழுது என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மோசே கானான் தேசம் சுற்றி பார்க்கும்படி அனுப்புகிற அவளை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்க ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ என்றும் அவள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவள் கூடாரங்கள் குடியிருக்கலோ கோட்டைகள் குடியிருக்கலோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வனப்பானதோ இழப்பானதோ என்றும் அது விருட்சங்கள் உண்டோ இல்லை என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்த தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சடி முதற்பழம் பழுக்கிற காலமாக இருந்தது. தேசத்தை, கர்த்தர் கொடுத்த தேசத்தை வேவு பார்க்கும்படி அவன் 12 பேரை அவன் வேவுக்காரலாய் அனுப்புகின்றான். தேசத்தை சுற்றி பார்த்து கொண்டு வாருங்கள் மட்டுமல்ல, அந்த தேசத்தின் கனியும் கொண்டு வாருங்கள் என்று அவன் அனுப்புகிறான். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து அழகான கனிகளையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது அருமையான தேசம்தான், குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவமாக இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். நல்ல தேசம்தான், பாலம் தேடும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அந்த தேசத்திலே ஏனோக்கியர்களை நாங்கள் பார்த்தோம், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்பொழுது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ஜனங்களை எதிர்த்து நிற்கக்கூடாதென்று இவர்கள் சொன்ன எதிர்மறையான வார்த்தை நிமித்தமாய் அந்த ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம், புலம்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர்கள், எங்கள் பிள்ளைகளையும் பெண்சாதிகளை கொள்ளை ஆகும்படி கர்த்தர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன என்று கர்த்தரிடத்திலே கேள்வி கேட்கிற மக்களாய் மாறிப்போனார்கள். நல்ல தேசம், பாலும் தேன் ஓடுகிற தேசம் உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னபோது அங்கு சென்றார்கள். அழகான தேசத்தை தான் பார்த்தார்கள், அருமையான பழத்தை தான் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நம்மால் முடியாது,
ஏனோக்கியர்கள், அவர்கள் ராட்சதர்கள், அவர்களை எதிர்க்க முடியாது. கேட்ட ஜனங்கள் எதை கேட்டார்கள் என்று சொன்னார்? வேவுக்காரர்கள் சொன்னதிலே 10 பேர் சொன்னதை கேட்டு அவர்கள் மனம் அடிவாகி அழத் தொடங்கினார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவும் என்றால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் கொடுக்கிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டியதில் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இதுதான் சம்பவம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்த அருமையான ஆசீர்வாதங்களை கிடைக்காது, நடக்காது, முடியாது, அவள் ஏற்று நிற்க முடியாது என்று சொல்லி முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள், அழுதவும் புலம்பவும் செய்தார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவும் என்றால் கர்த்தருக்காக நின்றார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். தேவ பிரெட் ஃபாரஸ்ட், நமக்கு இறையாவார்கள் என்று சொன்ன விசுவாச வார்த்தைகள் தான் பிரியமான கர்த்தரை இன்றும் காலேப் 85 வயதான போது காலேப்புடைய காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாம் சொன்னதென்ன? நம்முடைய தரிசனம் என்ன? நம்ம எதிர்த்த ஏனோக்கியரை முறியடிக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொன்னோமே, ஆனால் இதுவரையில் நடக்கவில்லை. 45 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்பொழுது காலேப்பு சொல்கிறார், அதை நிறைவேற்றாமல் நான் போக மாட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு தரிசனம் கொடுத்தார். பலவிதமான சூழ்நிலை நிமித்தமாக இது எனக்கு முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று சொல்லி நாம் பின்வாங்கி போய் புலம்புகிற ஒரு கூட்டமாக இருக்கிறோமா? அல்லாவிட்டால் காலேப்பை போல எழும்பும் ஒரு கூட்டமாக இருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் நிச்சயம் உள்ளவர்களாய் இந்த காலேப்பு எழும்பி மலை தேசத்தை எனக்கு தர வேண்டும். ஏனோக்கியர்கள் அங்கே இருக்கிறார்கள், ராட்சர்கள் அங்கே இருக்கிறார்கள். உன்னால் முடியாத ஒரு சூழ்நிலையிலே அதை முடியும் என்று செய்ய வைக்கிற ஒரு தேவனுடைய வல்லமை உனக்கு இருக்கையிலே, முடியாது என்று சொன்னால் முடியாது, கிடைக்காது என்று சொன்னால் கிடைக்காது, நடக்காது என்று சொன்னால் நடக்காது. ஆனால் நீ பலன் கொண்டு திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பிப்பதற்கு கர்த்தருக்குள் நீ பலப்பட வேண்டும். முடியும். தேவன் சொன்னால் என்றால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரையிலும் நான் விலகுவதில்லை, கர்த்தரை விட்டு விலகுவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவிசுவாசியான மனிதர்கள் அத்தனை பேரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். ஆண்டவர் அவளை கொண்டு விட்டார். ஆனால் விசுவாசித்த காலேப்பும் யோசுவாவின் சந்ததி கானான் தேசத்தை சுதந்தரித்தது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்திலே நிற்க வேண்டும், விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். எதிர்மையான வார்த்தைகளை கர்த்தருக்கு எதிராக பேசக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் எனக்கு இந்த கவலை என்று கேட்கக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்கேன் இந்த பிரச்சனை என்று கேட்கக்கூடாது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன்னுடைய கரங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் அருள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், முன்னோடு கூட இருப்பேன். ஆகவே தான் மோசே சொன்னான், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வராவிட்டால் இந்த இடத்திலிருந்து என்னை கொண்டு போக வேண்டாம். மோசே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கிருபை கொடுத்திருக்கிறேன், பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, கிருபையின் பிரசன்னத்தோடு நிற்கிற ஒரு நபர் அல்ல, உமது மகிமையை நான் பார்க்க வேண்டும், என் ஊழியத்திலே பார்க்க வேண்டும், என் ஜீவியத்திலே நான் பார்க்க வேண்டும். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்கிற பக்தர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்று நமக்கு தேவை பலன். கர்த்தர் சொல்கிறார், பலத்தினால் உன்னை நான் இடை கட்டுகிறேன். உன்னால் சாதிக்க முடியாததை செய்து முடிப்பதற்கு தான் பலன் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன பலன்? பசுத்தாவினால் வரும் பலன். பிரியமான கர்த்தரை பயப்படுகிற ஆவியை நமக்கு தரவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹோலி போல்ட்னஸ். சில கேட்பாங்க, என்ன பத்மாவில் எவ்வளோ தைரியமா, எவ்வளோ தெம்பா? நான் சொல்லுவேன், தெம்பு மட்டுமல்ல, கொம்பும் இருக்குது என்று. அது என்ன கொம்பு? காண்டா மிருகத்தின் பலனை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, காண்டா மிருகத்தை பற்றி என்ன? அதுக்கு பெரிய கொம்பு இருக்கிறதோ? எருமை மாடு போன்று கொம்பு இருக்கிறதோ? இல்லை, அதுக்கு சின்ன கொம்பு தான் இருக்கும். ஆனால் முட்டி தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கும். காண்டா மிருகத்தை கட்டி உழுவதற்கு எவனால் முடியுமா? காண்டா மிருகத்தை அடிமையாக்க யாரால் முடியுமா? அப்படித்தான் ஆண்டவர் அந்த பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார்,
எனக்கு விரோதியாக இருப்பவன் யார்? கர்த்தர் என்னை நீதிமானாக்கினால் என்னை குற்றவாளியாக்கத்தக்கவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் பலவீனமாக இருக்கும் பொழுதும் நான் பலன் கொண்டேன், பலத்தினால் இடைக்கட்டி இருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, நீரே என் பலன், உம்மிலே நான் அன்பு கூறுவேன். நீரே என் பலன், உம்மிலே நான் அன்பு கூறுவேன். பிரியமான கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தார், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறபடியால் உன் சத்துருக்கள் உனக்கு இரையாவார்கள். ஆவிக்குரிய கோலத்திலே, கானான் பயணத்திலே உன்னை தடுத்து நிறுத்துவது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முட்டி தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், தடைகளை பார்த்து திகைத்து நிற்பவர்கள் நாம் அல்ல, தடைகளை தாண்டி சொல்வர்கள். உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன் என்று சொல்கிற பலனை கர்த்தர் நமக்கு அருள்கிறார். கர்த்தர் நமக்கு பலனை அருளுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின் இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானியர் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்தர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டு இஸ்ரவேல் விதவைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரும் அவர்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடு கழுதியாகிலும் வைக்காதே போவார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் மீதியானியர் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவர்கள் இவருடைய எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். விளைநிலங்களை அழித்து விட்டு போய்விடுகிறார். மிருக ஜீவன்களையும் அவர்கள் எடுத்து கொண்டு போய்விடுகிறார்கள். அப்பொழுது மீதியானவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆனால் கிதியோன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனோ அவன் தன்னுடைய கர்த்தர் கொடுத்த அறுவடையை காக்கும்படியாக கரிசனை உள்ளவனாக இருந்தான் என்று நான் வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதன் வந்து அபிரியேஸ்ரேலான யோவாசின் ஊரான ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியான் கைக்கு தப்பி வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமயமாய் போரடித்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதன் அவர் அவனுக்கு தரிசனமாய், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவன் தன்னுடைய அறுவடையை காக்கும்படியாக மறைவாக போரடித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் தென்படுகிறார். அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, நான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க சொன்னபோது அவன் சொன்னான், ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? இதே கேள்விதான் அநேக பேர் கேட்கிறாங்க. கர்த்தர் என்னோடு இருந்தால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம்? கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், சத்துருவின் கையிலே கொடுத்து விட்டார். ஆகையால் என்னிடம் இருப்பது எல்லாவற்றையும் எதிரி திருடி கொண்டு போய்விடுகிறான். இதோ கொஞ்சம் எனக்கு இருக்கின்ற தானியத்தை நான் இப்பொழுது மறைவாக போரடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், நீதான் பராக்கிரமசாலி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி. ஐயோ ஆண்டவரே, நான் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறேன், என்னை பார்த்து பராக்கிரமசாலி என்று எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அவன்தான் நீ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, என் பிரியமே, என் ரூபபதி என்று நீ பிரியமே, நீ கர்த்தருடைய ரூபபதியே. பலசாலியே என்று கர்த்தர், நீ பலசாலி. கர்த்தர் சொல்கிறார், உன்னால் முடியும், உன்னால் முடியும். ஏன் அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் சொல்கிறது மட்டுமல்ல, உன்னை கொண்டு செய்து முடிக்கிறவர். ஆண்டவர் மோசையை பார்த்து கூட்டார், வா, நான் உன்னை அனுப்புவேன், இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக, எகிப்தியர்களை விடுவிப்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன். அவன் சொன்னான், மோசே சொன்ன, ஆண்டவரே, நான் திக்கு வாயன், நான் கொன்ன வாயன், என்னால் முடியாது. இல்லை, உன்னைத்தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் அதை சொல்லாதே. கர்த்தர் உன்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், அந்த நினைவுகள் பெரியவைகள். The plan God has for is a big plan. சின்ன மனிதனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியம் நடக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரே, என்னோடு கூட இருந்தீரானால் ஏன் எனக்கு இந்த வேதனை, எனக்கு இந்த தனிமை, எனக்கு என்ன போராட்டம், என்னை நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, இன்னும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி தான்.
உன்னை கொண்டுதான் நான் செய்து முடிப்பதுக்கு திட்டமிட்டதை செய்து முடிப்பேன். கர்த்தர் ஒரு நபரை தெரிந்து கொள்ளும் பொழுது, தாயின் கருவில் எலும்புகள் உருவாக்கும் முன்பாகவே அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு நோக்கத்தை வைக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையிலும் அவர் கைவிடவே மாட்டார். யோனாவை கடல்ல தூக்கி போட்டாங்க. மீனை விழுங்க வைத்து அவர் செய்ய நினைத்த திட்டத்தை நிறைவேற்றினாரா இல்லையா? நினிவேயின் மக்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு யோனாவை தான் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருந்தார். யோனா திசை மாறி போனாலும், பாதை மாறி போனாலும் அவருடைய பாசம் மாறவில்லை. அவர் எவ்வளவு பெரிய தேவனை நிரூபித்து காண்பிப்பார். அதே யோனாவை கொண்டு நினிவேயை கர்த்தர் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை நீ பார்க்க, கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு, அவர் முன்னில் வைத்திருக்கும் நினைவுகளை சிந்தித்துப்பார். அந்த நினைவுகள் பெரியவைகளே. ஆண்டவரே, என்னால் முடியாது, என்னால் கூடாது, என்னால் நடக்காது என்று சொல்லாமல் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது என்று நீ சொல்லுவாயா? இன்னும் அவன் என்ன சொன்னான் பாருங்க. ஆண்டவரே, நான் எம்மாத்திரப்பா இஸ்ரவேல் எதனாலே ரட்சிப்பேன்? நானோ மனோசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். நீதான் போக வேண்டும் கிதியோனே, நீதான் போக வேண்டும். ஏனென்றால் உன்னை அனுப்புகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இந்த வசனத்தை நானே என்ஜாய் பண்ணுறேன், எனக்காக பேசுகிறேன். உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ, இந்த மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாய். உனக்கு இருக்கின்ற பலம் போதும், இதுக்கு மேலே உனக்கு பலம் தேவை கிடையாது. ஏனென்றால் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே ஜனங்கள் பலன் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? உன் பலனிலே இயங்குகிற தேவன் நான் அல்ல, என் பலனிலே நீ இயங்க வேண்டும். சில நான் சொன்னேன்ல, வருஷம் முழுவதும் எனக்கு நல்லா பலனாக இருக்குது, எந்த வியாதி இல்லை, ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் மீட்டிங் போகிறேன், 2 மீட்டிங்கில் பேசுகிறேன், 1.5 மணி, இப்படியெல்லாம் நானே நினச்சிக்கிட்டு அப்போ தான் ஆண்டவர் என்னை காண்பித்தார், நான் எவ்வளோ பலவீனம் காண்பித்தார். ஆனால் இந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த ஒரு வாரம், டிசம்பர் கடைசி வாரம், என் பலனே கிடையாது, நிற்கவே முடியாது, பேசவும் முடியாது. ஆனால் நின்னேன், 1.5 மணி நேரம் பேசினேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் பலனை கட்டளையிட்டார். நான் சொன்னேன், ஐயோ ஆண்டவரே, நான் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன். இல்லை, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் மனாசையின் குடும்பம், நாமே எளிய மனாசை என்றால் பெண்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தை பற்றி அவன் சொல்கிறான். பெண்கள்னால் பலவீனம் அடிச்சுக்கிட்டான் பொழுது, அவனுக்கு தெரியல பெண்கள் எவ்வளோ பலன் கொள்வார்கள். அதனால் சொல்ல, மனாசை கோத்திரம் எளிய கோத்திரம். ஆமாம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ஆடுகளை மேய்த்தவனை அரசனாக்கினவர், கழுதை பின்னால் போன சவுலை தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றுகிறார். எளியவன், சிறியவன், என்னால் முடியாது, கூடாது, நடக்காது என்று சொல்கிற மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை பலப்படுத்தி, சிறப்படுத்தி, சீர்படுத்தி, நிலைநிறுத்த வல்லமையுள்ள தேவன் என்று உலகத்துக்கு காண்பிக்கிறார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கை எப்படி கடந்து போனதுன்னு சொன்னால் 1/2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அவன் 30,000 பேரோடு வந்தான் மீதியான எதிர்ப்பதற்கு. கர்த்தர் சொன்னார், பயவன் உள்ளவன் எல்லாரையும் நீ போக சொல்லணும்னு சொன்னார். பயந்தவன் எல்லாரும் போகட்டும் என்று 20,000 பேர் போய்விட்டார்கள். இப்பொழுது கிதியோனுக்கு பயமாக இருக்கிறது. ஐயோ, 20,000 பேர் போய்விட்டார்களே, 20,000 பேர் போய்விட்டார்களே, எப்படி நான் இதை செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொன்னார், மீதி இருக்கும் 10,000 பேரை தண்ணீர் அண்டையிலே கொண்டு சொன்னார். அந்த 10,000 பேரில் 300 பேர் மட்டும்தான் கையிலே பட்டயத்தை வைத்து கொண்டு கையிலே தண்ணி அள்ளி குடித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இவர்கள் போதும் எனக்கு, இந்த 300 பேர் போதும் எனக்கு. ஆம், இந்த உலகத்தினுடைய பாசம், மோசம், ஆசா பாசம், சொத்து, சுகம், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்பம், இதற்கு பின்னால் போகிற பயந்தவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. என்னை கேட்டுக்கொண்டு பலன் உள்ளவர்கள்லாம் நிற்பாங்க. ஆர் யூ ஸ்ட்ராங் இன் த லார்ட்? நிற்க முடியாதுங்க. வி மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, சாதராக மேஷாக் ஆபேத்நேகோ, நேபுகாத்நேச்சார் பெரிய சவால் விடுகிறார். நான் நாட்டி வைத்திருக்கும் பொற்சிலையை நீங்கள் வணங்காவிட்டால் உங்களுடையக்காக வைக்கப்பட்டிருக்கும் சூளை 7 மடங்காக அது சூடாக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ராஜாவை பார்த்து சொன்னார்கள், we don't care, O king. நீ 7 மடங்கு சூடாக்கினால
எத்தனை மடங்கு சூடாக்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவளுக்கு கவலை இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் தெரியுமா? தான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கார்கள். அவர்கள் பெலன் கொண்டார்கள். வாலிபர்கள் பெலன் கொண்டார்கள். ஆண்டவருக்காக அக்கினியாய் எரிந்து பிரகாசிக்கிற வாலிபர்கள் கர்த்தருக்காய் பெலன் கொள்ளும் பொழுது அக்கினி சூளையிலும் நின்று பிடிப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் அக்கினி சூளையிலே போட்டார் நேபுகாத்நேச்சார். என்ன நடந்தது? 3 பேரை போட்டார்கள். 4ஆம் நபராய் கர்த்தர் கடந்து வந்தார். அப்பொழுதுதான் நேபுகாத்நேச்சார் சொன்னார், 3 பேரை தானே போட்டோம், 4 பேர் தெரிகிறதே, 4ஆவது பேர் தேவனை போன்றிருக்கிற. ஆம், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை நடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உன்னோடு கூட இருப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3 பேரை கொண்டு யுத்தத்துக்கு போனான். ஆண்டவர் அணுக்குண்டு, வெடிக்குண்டு, AK-47 நியூக்ளியர் வெப்பன், ஒரு வெப்பனும் கொடுக்கவில்லை. வெறும் பானையும் தீவட்டியும் கர்த்தர் கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பானையை உடைத்தார்கள், தீவட்டியை உயர்த்தினார்கள், எக்காலத்தை ஊதினார்கள். என்ன நடந்தது? கிதியோனுடைய படை வென்றது. கிதியோன் பட்டயம் வென்றது. கர்த்தரின் பட்டயத்தை கிதியோன் வைத்து கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் அவருடைய பட்டயத்தை உன் கையிலே கொடுக்கிறார். அதுதான் இந்த வேத வசனம். இந்த வசனமாகிய பட்டயம் உனக்கு கையில் இருக்கும் வரையிலும் மீதியானவர்களை முறியடிப்பாய், அறுவடையை காப்பாய், ஆண்டவருக்கு அருமையான சீடன் என்ற பெயரை பெறுவாய். பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலன் கொள்வீர்களா? அப்படி என்றால் கிதியோனாய் மாறுங்கள். கர்த்தர் சொல்வதை செய்யுங்கள். அனுப்புகிற வரல்லவா, புறப்பட்டு போங்கள். நீங்கள் எங்கு நிற்க வேண்டாம், வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப வேண்டாம். கர்த்தரை கண்முன்பாக நிறுத்தி ஓட்டத்தை தொடருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்ன வெற்றி வீரர்கள் பட்டியலில் நீங்கள் நிற்க வேண்டாமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அவரை நன்றாக அடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம், பிசாசை துரத்த நிமித்தம், வேறு எந்த காரணத்துக்காக இல்லை. அவரை சிறைச்சாலையை போட்ட போது அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கவில்லை. கிதியோன் கேட்டது போல் ஏன் என்று கேட்கவில்லை. ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவத்தின் கேட்கவில்லை. அவர்கள் பாடி துதித்தார்கள். ஏனென்றால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பக்தர்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பக்தர்கள் ஏன் என்ற கேள்விக்கு இடமே கிடையாது. என்னுடைய கணவர் மரித்து கொண்டிருக்கிற போது என் மகளுக்கு 8 வயசு, என் பையனுக்கு 4 வயசு. கடைசி அவரை சந்தித்த போது ஒரு பாடலை கேட்க வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது அந்த பாடலை அவருக்கு போட்டோம். அந்த பாட்டு என்ன தெரியுமா? ஏனென்று கேட்க உரிமை இல்லை, எதையும் தாங்கும் இதயம் தாரும். அது நான் தான் எழுதின அந்த பாட்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, அந்த பாட்டு அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிரியமான பாடலாக மாறுறது உண்மைதான். அது ஒரு தீர்க்கதரிசன பாடல். ஏனென்று எதிலும் கேட்கக்கூடாது. If you ask God why, He'll ask you why not. He's God. He's God. But you should know everything will work together for good to them love God. அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே சம்பவிக்கும் என்பதை உணர்ந்தீர்களானால் எப்பொழுதுமே ஏனென்ற கேள்விக்கு இடமே இல்லை. பவுலும் சீலாவும் பாடும் பொழுது ஆண்டவரே இறங்கி வந்தாருங்க. அஸ்திபாரம் அசைந்தது, சிறைக்கதவு திறந்தது, சங்கிலிகள் உடைந்தது. He's a champion, can break the chain. My God is so powerful and mighty. He can break the chain. He can open the prison door. சிறைக்கதவை திறக்க வல்லவர், சங்கிலியை உடைக்க வல்லவர். உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், பயங்கரமானவர், மகத்துவமானவர், கிரைக்க முடியாத அதிசயங்களை செய்கிற ஒரு தேவன். பவுலும் சீலாவும் பலன் கொண்டார்கள். பயந்தாங்கொல்லியா உடனே சிறைக்கதவு திறந்தவுடன் ஓடவில்லை. தனக்கு விடுதலை வேண்டும் அதற்காய் ஓடவில்லை. தனக்காக வாழாத பக்தர்கள், பிறருடைய ரட்சிப்புக்காய் காத்திருந்தவர்கள். அன்றைக்கு அவர்கள் ஓடி இருந்த, கர்த்தர் தானே திறந்தார், ஓடி இருக்கலாம் அல்லவா? ஓடி இருந்தால் அந்த சிறையில் உள்ள கைதிகளும் சிறைச்சாலை தலைவனும் அன்றைக்கு நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலை தலைவன் கத்தி எடுத்தனே குத்தும் பொழுது, குத்த வரும் பொழுது பவுலும் சீலாவும் சொன்னாங்க, இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே தான் இருக்கிறீங்களா? கதவு திறந்திருக்கு, இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாம், இங்கே தான் இருக்கிறோம். ஏன்? ஒரு ஆத்துமாவுக்காக. அப்பொழுது பவுலும் சீலாவும் என்ன சொன்னாங்க? பிரியமான கர்த்தரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் கேட்கும்போது என்ன சொன்னாங்க? 10,000 ரூபா காணிக்க வேணும்னு சொன்னாங்களா? 10 நாள் ஃபாஸ்டிங்னு சொன்னாங்களா? இல்லை. விசுவாசி, உன் வீட்டார் அனைவர் ரட்சிக்கப்படுவாங்க. இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. நீ விசுவாசித்தா உன் வீட்டார் அனைவர் ரட்சிக்கப்படுவாங்க. பவுலே,
சீலாவை ஏன் நீ ஓடவில்லை? எங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கிறது. பிளண்டர்கள் அண்ட் பாப்புலர் ஹெவன், நரகத்தை திவாலாக்குவோம், பரலோகத்தை நிரப்புவோம். ஆகவே தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் விடுதலை பெற சம்மதியாமல் நாங்கள் முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குகளை மாறும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பாதிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அன்றைக்கு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அந்த பிலிப்பு பட்டணத்திலே ஒரு சபை உருவாகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலன் கொண்டீர்கள் என்பதற்கு அடையாளம். பலன் கொள்வீர்களா? ஆண்டவர் உங்களைத்தான் கேட்கின்றார். நீ எனக்காய் பலங்கொண்ட ஒரு சமுதாயமாய் நீ எழும்புவாயா? வயோதிபர்களே காளைப்பை போல் எழும்பீர்களா? வாழ்வர்களே கிதியோனை போல எழும்பீர்களா? ஊழியர்களே பவுலை போல எழும்பீர்களா? கர்த்தர் நமக்கு பலனை கட்டளையிட்டிருக்கிறார். என்னை பலத்தினால் கர்த்தர் இடை கட்டியிருக்கிறார். என் ஊழியத்தை 15 வயதில் செய்ய ஆரம்பித்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, 20 வயசில் எனக்கு திருமணமானது. அதிலிருந்து எதற்கும் பயப்படாமல் ஆபத்தான சூழ்நிலை, எத்தனையோ தடவை மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை நான் இருந்திருக்கிறேன். அதில் எல்லாம் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அதற்கான ஆண்டவர் ஈவன் நான் இப்பொழுது கூட கர்த்தர் என்னை பலப்படுத்து. நான் நிற்கணும்னு கூட ஆண்டவர் என்னை பலப்படுத்தினா தான் முடியும். நான் பேசினாலும் கூட ஆண்டவர் பலப்படுத்தினா போதும். என்னை பள்ளத்தினால் அவர் இடை கட்டி இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நான் ஊழியத்தில் இருக்கும்படியாக விரும்புகிறேன். பட்டி தொட்டி கிராமம் எங்கே இருந்தாலும் கூட நீங்கள் கூட்டங்களை நடத்தும் போது என்னை கூப்பிடுங்கள், நான் வருகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு சாப்பாடு கொடுக்க வேணும், அல்லனா எனக்கு பணம் கொடுக்க வேணும், இப்படி இந்த பேச்சுக்கே இடமில்லை. வெறும் கஞ்சி மட்டுமே போதும் எனக்கு. பிரியமான ஒன்று எனக்கு மாடி ஏற முடியலை, அதனால் கீழே மட்டும் ஒரு ரூம் கொடுத்தா போதும். ஐ வில் கம் அண்ட் டூ த மினிஸ்ட்ரி. காட் பி வித் யூ. இந்த காலம் கடைசி காலம், கர்த்தருக்காய் நாம் பலப்படும் காலம், ஆண்டவருக்காய் கிரியை செய்யும் காலம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவர், எங்களை பலத்தினால் இடை கட்டி இருக்கிற என் பலனே கர்த்தாவே, நீரே என் பலன், உண்மையிலே நான் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான். ஆண்டவரை அப்படியே நான் சொல்கிறேன், என் பலனாய கர்த்தாவே, உண்மையே நம்பி இருக்கிற என்னால் முடியாத ஒன்றை சாதிப்பதற்கு, இந்த ஆண்டு முழுவதும் ஊழியம் செய்வதற்கு என்னை பலப்படுத்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஐயோ ஆண்டவரை, காளைப்பை போல மலை தேசத்தை நமக்கு அரிதான ஊழியம் செய்ய வேண்டும். எளிதான ஊழியம் இல்லை, அரிதான ஊழியத்தை செய்யணும். ஆபத்தான சூழ்நிலையில் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். கிதியோனை போல மீதியானவர்களை முறியடிக்கிற பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களை அனுப்புகிறவர் நீர் அல்லவா? எவ்வளோ பெரிய மகத்தான தேவன், சேரக்கூட ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே நீ எவ்வளோ பெரியவர். ஆண்டவரே, எங்களை நீரல்லவா அனுப்புகிறீரப்பா. உம்மால் முடியும் என்றால் எங்களால் முடியும். ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நாங்கள் சோந்தரிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் பவுலும் சீலாவை போல பலவிதமான ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் ஊழியர் செய்வன் அவர்கள் பிரச்சனை மத்தியில் அழுது கொண்டு கோர்ட் கேஸுக்காக போய் மற்றவரிடத்தில் வாதிக்காதபடி, விவாதத்திற்கு இடம் கொடாதபடி கர்த்தரை துதிப்பதற்கு எங்களை பலப்படுத்தும். நாங்கள் துதிக்கும் பொழுதெல்லாம் நீர் இறங்கி வருகிற தேவன். உம்முடைய வாசஸ்தலம் மனிதர்கள் மத்தியில் இருக்கிறது. நீர் வந்து விட்டால் சிறைக்கதவு திறக்கப்படும். நீர் வந்து விட்டால் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா சங்கிலிகள் உடையும், அற்புதம் நடக்கும். பவுலும் சீலாவை போன்ற ஒரு புதிய பாடல் ஜெயத்தின் கீதத்தை எங்கள் நாவிலே கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமேன்.